சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/11/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 5ஆம் நாள். பிரதமை திதி இன்று மதியம் 2:47 வரை. அனுஷம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:56 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து புத்திரர்களை பற்றிய மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுலேயும் டீனேஜ் குழந்தைகள் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அது படிக்கிறதுக்கு நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நினைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களை இயல்பிலேயே வளர விட்டால் நல்லதுன்ற மாதிரியான புதிய ஞானோதயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையை சொல்லப்போனால் நம்மள பெரும்பாலான பேர் எப்படி தப்பு பண்ணுறோம்னு சொன்னால், நான் டாக்டர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, என் குழந்தையாவது அதை சாதித்து காட்டணும் என்கின்ற ஒரு தவறான வழிகாட்டுதலில் தான் குழந்தையோடு நம்ம இது பண்ணுறோமே தவிர, உண்மையை சொல்லப்போனால் இயல்பாகவே அவர்களை வளர விடும்போது அவர்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக தன்னுடைய சொந்த காலில் நிற்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு மனமாற்றத்தை இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இது இப்படி இருந்தாலும் அது அப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பண வரவுகள் இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு தென்மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் அமையும். அந்த பயணத்தின் மூலமாக நிறைவுகள் இருக்கக்கூடிய ஏதிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதுவும் ஒரு நிலையில் சரியான வருமானம் இல்லைங்க, இஎம்ஐயே கட்ட முடியல, வாடகையே கட்ட முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் நிரந்தர வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பழைய வண்டியை தான் வச்சு இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதை அப்படியே ரெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டக்குன்னு இது இந்த மாதமே அப்படியே எடுத்து போட்டுட்டு வேறு வண்டி புதுசு வாங்கிடலாம், அந்த வாங்கினாலும் டியூ கட்டுறதுக்கு பணம் வருன்ற மாதிரியான தைரிய எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்க்கலாமா அல்லது தூர இடங்களுக்கு போய் நானே படிக்கலாமான்றதில் ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபனுக்கோ ஒரு யுவதிக்கோ ஒரு தைரியமான முடிவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இளைய பருவத்து ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசான்களுடைய நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க வெள்ளிக்கிழமையான இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே தவற விடாமல் நல்ல விதமாக உபயோகப்படுத்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு அரசு அதிகாரி யாராவது ஒருவர், ஒரு பெரியவர், நம்மளை விட வயசில் பெரியவர், அதிகாரத்தில் உயர்ந்தவர், அந்தஸ்தில் உயர்ந்தவர், பணத்தில் கூட உயர்ந்தவராக இருக்கலாம், அவரை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அதன் மூலமான சில பல ஆதரவுகளை, அனுகூலங்களை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தகவல் தொடர்பு இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஃபோன் மூலமாக பேசுகிறதுனாலையோ அல்லது தகவல் தொடர்பு சாதனங்கள் அமைப்பில் வேலை செய்கிறவங்க, இன்டர்நெட்டில் வேலை செய்கிறவங்க, சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்க, செல்ஃபோன் கடை வச்சுருக்கக்கூடியவர்கள், டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமைகள்லாம் மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே டக்குன்னு இன்றைக்கி போயிட்டு இப்போவே திரும்பி வந்துடுற மாதிரி ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் மூலமாகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த நட்புகளெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. தெளிவாகவே முடிவெடுப்பீங்க, இவரெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டான்ற மாதிரியாக எது நமக்கு தேவையில்லை என்பதை நீங்களே முடிவு செய்யக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கே பணவரவு கிடைக்கல, ஆனால் பணம் எப்படி வரும், எங்கேருந்து வரும், எந்த தொழில் பண்ணலாம், ஏது பண்ணலான்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்முடைய மதத்தை சேராத, நம்முடைய இனத்தை சேராத, நம்முடைய ஒரு மொழியை பேசாத, தமிழ்நாட்டிலே இருக்காத அல்லது வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நண்பர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இங்கே வாப்பா, ஹைதராபாத்தில் வேலை இருக்குது, டெல்லியில் வேலை இருக்குது, பெங்களூரில் வேலை இருக்குது, நீங்கள் வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரியாக ஆறுதல் வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு அரிய நட்பு உருவாகக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல விதமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பதில் கொடுக்கறது, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். போட்டிகள் கொஞ்சம் தணியக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்மளை கவுக்கிறதுக்காகவே வேணும்னே விலையை குறைச்சி விற்றது அல்லது நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை ஒரு மிகைப்படுத்தி சொல்லி அதன் மூலமாக நம்முடைய நிறுவனங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கியிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்தனைகள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிலும் ஒரு தெளிவுகள் இருக்கும். 4 பேர் உங்களை பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ உங்ககிட்ட நல்ல மாற்றம் இருக்கே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரியாக ஒரு புத்திசாலித்தனம், புத்துணர்ச்சி போன்றவைகள் இருக்கக்கூடிய குழப்பமில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த ஒரு மாதமாகவே, ஒரு 10-20 நாட்களாகவே இந்த விஷயத்தில் இப்படி குழப்பம் இருக்குது, இந்த விஷயத்தில் இப்படி ஒரு குழப்பம் இருக்குது, இதை எப்படி செய்கிறது, இந்த இடத்துல நம்ம பேர் கெட்டு போயிடுமோ, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ, இதை செய்யாமல் போயிடுமோ, அதை செய்யாமல் போயிடுமோன்ற மாதிரி கொஞ்சம் குழப்ப நிலைமைகளில் இருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் வராதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அளவில் தடுமாற்றம் இல்லாமல் சரியான முடிவு எடுப்பீர்கள் என்பதைப் போல சில அத்தனை அமைப்புகளும் கைவரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4 பேர் கூடுகின்ற இடத்துல உங்களுடைய அமைப்பிற்கு, உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா உங்கள் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறது, கூட பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி சகோதரர்கள் போன்றவர்கள் உங்களுடைய தலைமை ஆளுமைத்தனம், நீங்கள் சொன்ன ஐடியாவை ஏற்றுக்கொள்வது என்ன, சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மேற்கு நாடுகளுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அமெரிக்கா போன்ற, ஐரோப்பியா போன்ற, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகணும். குறிப்பாக அரபு நாடுகளில் வேலைக்கு போனவர்கள், ஏற்கனவே வேலையிலிருந்து போயிட்டு திரும்பி வந்தவங்க மறுபடியும் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தாத்தா பாட்டி சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கும். தாத்தா இப்படி ஆசைப்பட்டாங்க, பாட்டி இப்படி ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு இதை இப்போ செஞ்சு கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு பதிலாக நம்ம தானாங்க செய்யணுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு பொறுப்பை நீங்கள் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே நல்ல விதமாகவே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு சேமிக்கிறதுல இப்போதைக்கு ஆர்வங்கள் வரும். எதிர்காலத்திற்கு இப்படி வேணும் இல்லையா, வருமானம் வருது கரெக்டு, நாளைக்கு இந்த வருமானம் நிரந்தரம் தானா அதுவே தெரியலையே, ஓரளவிற்கு இப்போது கையில் வரும்போதே கொஞ்சம் சேமித்து வைப்போம், ஏதாவது ஒன்றில் ஒரு பேங்க்கில் போட்டு வைக்கலாம் அல்லது ஷேரில் போட்டு வைக்கலான்ற மாதிரியாக நல்ல சேமிப்பு எண்ணங்கள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாத்திற்கு லாபகரமான நாள் இன்றைக்கு. மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தொழில்துறை முன்னேற்றங்கள் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். போட்டிகளில் ஜெயிப்பீங்க. இன்றைக்கு அனுபவங்கள் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு. தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணி அப்படியே சொல்லக்கூடிய ஒரு சரியான பதில் சொன்னேன், நிச்சயமாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இந்த போன காரியம் எனக்கு வெற்றி அடையும் என்கின்ற மாதிரியான தைரிய, தன்னம்பிக்கை, லாப வெற்றி அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குழப்பங்கள் தீருங்க. அதுவா இதுவான்னு சொல்லுவேன் இல்லையா, சில நேரத்தில் பாம்பா கயிறான்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்புன்னு அப்படியே நின்று அதை பார்த்து அதை ஒரு முடிவெடுக்கவும் முடியாது, கயிறு தான் கிடக்குதுன்னு அதை தாண்டவும் முடியாதுன்னு நினைப்போம் இல்லையா. இந்த மாதிரியான குழப்ப நிலைமைகளிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடம்பை பற்றின கவலைகள்லாம் அன்றைக்கி தீரும். ஐயோ அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, லேசாக இங்கே வலிக்குதே, அங்கே வலிக்குதே, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, நெஞ்சில் வலிக்குதுனாலே ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் வராது உங்களுக்கு, நீங்கள் என்ன நல்லா தான் இருக்கிறீங்கன்ற எதிலும் ஒரு நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. திருப்பு முனைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த வியாபாரம் பண்ணலாமா, அந்த வியாபாரம் பண்ணலாமா, அல்லது வியாபார ஸ்தலத்தை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா,
புதுசாக டீலர் எடுக்கலாமா, இந்த வியாபாரத்தை விட சைடில் இன்னொன்று பண்ணலாமா என்கின்ற மாதிரியாக குறு சார்ந்த பணம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியான சுணக்க அமைப்புகள், ஒரு 2-3 மாதமாகவே நிலைமை சரியில்லையே நினச்சவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை விட பெரிய அளவில் நல்லா சாதிக்கத்தான் போகிறோம், இது சின்ன சின்ன தடைகள் தான், இதை கஷ்டப்பட்டு இந்த தடையை கடந்துட்டோம்னா இதற்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பது மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் என்ன எதில் பிழைக்கிறீங்களோ அதில் ஒரு டபுள் பங்கு வருமானம் வர்றதுக்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அத்தை, சித்தப்பா, பெரியப்பாமார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மூலமாக இன்றைக்கி ஆதரவான விஷயங்கள் நடக்கும். சித்தப்பா இப்படி சொல்கிறாரு, ஆனால் பெரியப்பா நேரம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. யாரை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. 2 பேருமே என்ன புரிஞ்சிக்கலை. அப்பா கூட இருக்கின்ற சில விஷயங்கள் வேறு, அப்பாவுடைய கூட பிறந்தவர்களோடு இருக்கின்ற சில விஷயங்கள் வேறு என்பதை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயது தாண்டியவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கும். சித்தர்களுடைய ஈடுபாடுகள் வரும். திருவண்ணாமலைக்கு போகலாமா, கிரிவலத்திற்கு போகலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, அவர்கிட்ட போய் ஒரு தீட்சை வாங்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இப்போது கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே அலைமோதக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. இளைஞர்களுக்கு கூட இன்றைக்கு தவம், தியானம், யோகா மேலே கொஞ்சம் ஈடுபாடு வந்து அந்த மன்றங்களுக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லாத நாள்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆண் பெண் உறவுகளில் கூட ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். போன வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கள, அது திடீர்னு இன்றைக்கி டக்குன்னு டெவலப் ஆகி போன வாரம் கஷ்டப்பட்டதுடைய பலன்களை இன்றைக்கி நீங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல நாளாகவே வரப்போகின்ற நாட்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஒரு ராசிநாதனும் ராசியும் குருவின் பார்வை என்பது எப்போதோ ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்த அமைப்புகளில் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய அறிமுகம் கிடைச்சா பாருங்கள், அதை அப்படியே நோட் பண்ணி வைங்க. ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இன்றைக்கி புதுசாக நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுதா, அதன் மூலமாக இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. ஆக எதிலும் இனிமேல் ஒரு நிறைவுகள் இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், வாழ்க்கையில் பாதி கஷ்டத்திலேயே போயிடுச்சே, இனிமையாவது மீதியாவது நல்லா இருக்குமான்ற மாதிரியாக சோர்ந்து போன உள்ளத்தோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய மாற்றமுள்ள நல்ல நாளுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நல்ல மனைவின்றதை மனசார நினைப்பீங்க. இன்றைக்கி கும்பராசிக்கார ஆண்கள் என்னதான் இருந்தாலும், எவ்வளவு தான் பிரச்சனை இருந்தாலும், இந்த அம்மானால தான் குடும்பம் ஓடுது அப்படின்றத வெளியில் சொல்லலைன்னா கூட கும்பராசிக்கார ஆண்கள் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் பேரில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகும். இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரோ, அப்படி பண்ணுறாரோ, இங்கே ஏதாவது பேசுகிறாரோ, அங்கே ஏதாவது பேசுகிறாரோ, இங்கே தூக்கி கொடுத்துட்றாரோ, அங்கே தூக்கி கொடுத்துட்றாரோ, பொண்டாட்டி பிள்ளைன்னு ஏதோ ஒரு ஞாபகமே இல்லையே, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தானே விளையாட்டுத்தனமாக இருக்கிறாரு. இந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான சில வேதனைகள் எல்லாத்துலேயும் பரவாயில்ல, அந்த மனுஷனை வலிக்கு கொண்டு வந்துடலான்ற தைரியங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே இருக்குங்க. ஒரு நிலையில் இளைய பருவத்தினருக்கு திருமண அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதாவது யார் கணவன், யார் மனைவி, இது மாதிரியான கேள்விகளுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் வலுவிழக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக நம்முடைய சொந்தக்காரங்ககிட்டே, நட்புகள்கிட்ட, உறவுகள்கிட்டே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்பான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவுகள், அந்த எதிர்ப்புகளை நம்ம சமாளிக்க முடியும்ன்ற தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லா சொந்தக்காரங்களும் கை கொடுத்துட்றதில்ல, எல்லாருமே நண்பர்களாக இருந்துடுறதில்ல. நான் கொஞ்சம் உயிர் நண்பன் என்று சொல்லிக்கக்கூடியவரை தான் இன்றைக்கி அப்படியே ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. இவர் சும்மா வார்த்தையில் தான் பேசுகிறாரு, ஒரு விஷயம்னா நம்மளை விட்டு ஒதுங்குவார் இவர்ன்ற மாதிரியான சில பல
பல ஒரு நிலையில் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் கொஞ்சம் மனசை கொஞ்சம் வருத்தப்படத்தான் செய்யும். ஒரு 40 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் செட்டில் ஆகலையே, கடன் இப்படி இருக்கே அப்படி இருக்கே, அந்த கடனை அடைச்சிட முடியுமா, சம்பாதிக்காமல் பட்னி கிடந்தாலும் ரசசோறு சாப்பிட்டாலும் கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கடன் தொல்லைகள் வந்துடாது. எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து இந்த ஜென்மச்சனி முடிஞ்சவொன்னே ஸ்டாண்டர்டான இன்கம் வரப்போகுது. ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. ஐயா, சில நேரங்களில் யாராக இருக்கட்டும், இப்போ பணம் வரும் அப்போ பணம் வரும், கவலைப்படாதீங்க. ராசி பலனில் சொல்கிறது வேறு, ஜோதிடர்களே பெரும்பாலும் அப்படியே ஜாதகத்தை காட்டினவுடனே இந்த நேரத்தில் பணம் வராதுங்க, ஆனால் இந்த நேரத்தில் பணம் வந்துடுங்க, இப்போ இருக்கிற பிரச்சனைகள் முடியுங்க, சமாளிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் எப்போது பணம் வரும் என்பதை கணிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறார். ஐயா, அந்த எப்போ வரும் எப்போ மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாலே தசாபுக்தி என்கின்ற மிகப்பெரிய அடுக்குகள் தான் ஒரு மனிதனுடைய சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடியது. பணம் வரும் என்பது ஒரு சம்பவம். அந்த பணம் வந்ததற்கு பின்னால் நிம்மதி வரப்போகிறது. சில பேருக்கு தொல்லை வரப்போகுது. பணம் வந்ததுனால சந்தோஷம் இருக்குன்னு கிடையாது. பணம் வந்ததுனால சங்கடத்தை அனுபவிக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அந்த பணத்தை சம்பாரிச்சேன்னு தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடிய அமைப்புகள், விதிவிலக்குகள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். நம்ம பெரும்பாலான ஆளுங்களை பற்றி பேசுவோம். பெரும்பாலான ஆளுங்க எல்லாமே பணத்தை திரட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனை பணத்தால் தான் வருது, பணம் இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு 70-80% பேருடைய எண்ணமாக இருக்குது. மிச்சம் 20 பேர் பணத்தால் தான் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. ஆக நம்ம இங்கே சப்ஜெக்டாக எடுத்துக்க போகிறது பணம் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது, எப்போ கண்டுபிடிப்பது. இந்த தசாபுக்தி அமைப்புகளில் உங்களுக்கு யோக தசாபுக்திகள், சுபத்துவ யோக தசாபுக்திகள், 2 வார்த்தையை அடுக்கி போடுறேன் பாருங்கள். யோகம் என்பது வேறு, சுபத்துவ யோகம் என்பது வேறு. இந்த சுபத்துவ யோக தசாபுக்திகள் அமைந்து லக்னாதிபதி ராசி போன்றவைகள் வலுத்தவர்கள், லக்னம் லக்னாதிபதி ராசி போன்றவைகள் வலுத்தவர்களுக்கு இந்த சுபத்துவ யோக தசாபுக்திகள் 5 குடையவனுடைய புக்தியோ 9 குடையவனுடைய புக்தியோ லக்னாதிபதியுடைய புக்தியோ மிகப்பெரிய அளவில் குரு சுக்கிர வளர்வரை சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கும்போது அந்த தசாபுக்திகளில் உங்களுக்கு அள்ளிக்கு வந்து கொட்டிக்கிட்டு போயிடும். இப்போ இதில் தசாபுக்தி அந்தரம்னு 3ஆக சொல்லுவோம். நல்ல யோகசாலிகளுக்கு தசாவே நடக்கும். குருதசை சுபத்துவமாக இருக்கிறார், ஆதிபத்திய விசேஷத்தோடு இருக்கிறார். குரு வந்து பாக்கியாதிபதியாக இருக்கிறார், கடக லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார், 5லேயோ 9லேயோ இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதில் இருக்கிறார், 6, 7, 8ல் இருக்கிறார். கண்டிப்பாக பாக்கியத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். குருதசை ஆரம்பித்தோடனே உங்களுக்கு பணம் வரத்தான் செய்யும். புக்தி ஆரம்பித்ததுன்னா அந்த எந்த புக்தியாக எந்த தசாவாக இருந்தாலும் அந்த புக்திகளுக்குள்ள சில அந்தரங்களை அப்படியே கனெக்ட் பண்ணலாம். எப்போது கெடுதல் நடக்கும்? ஒரு புக்திநாதனுக்கு ஒரு தசாநாதனுக்கு புக்திநாதன் 6, 8ல் இருக்கும் பொழுது அவருடைய இருக்கும் பாவக காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து கெடுதல் நடக்கும். அப்போ சந்தோஷம் எப்போ நடக்கும்? இருக்கின்ற தசாநாதனுக்கு 5, 9, 4, 7, 10 கிரகங்கள் இருக்கும்போது, மித்ர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நட்பு கிரகங்கள் ஒரே இடத்தில் இணைந்து தசாநாதனுக்கு 1ல் இருக்கும்போது, தசாநாதனுக்கு 1ல் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் வந்து தசாநாதனுக்கு 1ல் இருக்கிறார்னா தசாநாதன் கூடையே இருக்கிறார்னு அர்த்தம். கடக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது மித்திர கிரகங்கள், நட்பு கிரகங்கள். அப்போ அந்த நட்பு கிரகங்கள் கூடுதலாக ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்களாக இருக்கின்றன. அப்போ ஆதிபத்திய விசேஷம் என்பது என்ன? 9 குரு 10 செவ்வாயோடு இணைந்திருப்பது. இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் இணைவது மங்கள யோகம். இவர்கள் இருவரும் இணைந்து பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரில், 3ஆம் இடத்துல சந்திரன் என்றது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரில் இருக்கிறாங்கன்னு வைங்க. குருதசை செவ்வாபுக்தி சந்திரபுக்தி, அல்லது செவ்வாய் தசையில் குருபுக்தி, சந்திர தசையில் செவ்வாபுக்தி குருபுக்தி, இந்த மாதிரியான இந்த முக்கூட்டு அமைப்புகள் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன என்பது அர்த்தம். ஏற்கனவே லக்னாதிபதியோடைய வலுன்னு சொல்லுவேன். இங்கே கடக லக்னம்னு உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லிட்டேன். இந்த கடக லக்ன அதிபதியே இங்கே சந்திரனாகத்தான் இருக்கிறார். அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது குரு தரக்கூடிய செவ்வாய் தரக்கூடிய லக்னாதிபதியே தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு வலிமையாக கிடைக்கப் போகின்றன என்பதால் இந்த காலகட்டங்களில் இந்த குரு செவ்வாய் சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள் எல்லாத்திலுமே உங்களுக்கு வயதிற்கேற்றார் போல பணம் வரக்கூடிய மனமகிழ்வு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தாங்க நடக்கும். ஆக இப்படியாக விஞ்ஞான ரீதியிலான இந்த ஜோதிடத்தை புரிந்து கொண்டு
நல்ல ஓரளவிற்கு அனுபவம் வரும்போதே எப்போ பணம் வரும்ன்றதை தசாபுக்திகளின் அடிப்படையிலையும் இப்போ நான் சொன்ன சுபத்துவ யோக தசாபுக்திகள் அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கிறது, எந்த பாவகங்களில் இருக்கிறது என்பதை பொறுத்துமே கண்டிப்பாக சொல்லிவிட முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.